ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷல் பிரியாணி செய்ய போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இல்லை, ரொம்ப சிம்பிளாக வீட்டு டேஸ்ட்டில். பிரியாணினா அவசரம் இல்லை, இது டைம் எடுக்கும், ஆனால் ஃபைனல் ரிசல்ட் ஒர்த்தாக இருக்குங்க. முதல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆனியன், டொமேட்டோ, ஸ்பைசஸ், ரைஸ், கர்ட் எல்லாமே சிம்பிளாக நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறது தாங்க. 1 kg சிக்கனை தயிரில் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். அது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சப்புறம் நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கிறோம். பட்டை, லவங்கம், ஜாதிபத்ரி, பே லீஃப் அண்ட் கூடவே 3 ஏலக்காய் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 6 to 7 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கிறோம். பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போவே நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம ரெட் சில்லி பவுடர் இப்போ ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதனால வெங்காயம் வதங்குறப்பவே நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், ரஷ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல அரோமா வர ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 4 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டான நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணுறோம். இது ஒரு பர்ஃபெக்ட் வீடியோ இல்லை, வியூஸ்க்கு சேஸ் பண்ணுற மொமெண்ட்டும் இல்லை. ஜஸ்ட் நம்ம லைஃப், நம்ம பீஸ். ஸ்லோவாக நடக்கிறது தப்பு இல்லை. க்ரோத்னால் எல்லாருக்குமே ஒரே ஸ்பீடில் வராது. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் லேட்டர் ரொம்ப பெரிய மெமரிஸ் ஆகும். இந்த வீடியோ ரொம்ப பேர் பார்க்கலனாலும் இந்த மொமெண்ட் எனக்கு போதும். பிகாஸ் சம்டைம்ஸ் கிரியேட்டிங் சம்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ப்ரூவிங் சம்திங். நம்ம ஜேர்னி நமக்கு மட்டும்தான். அண்ட் ஐம் ப்ரவுட் தட் ஐ டிடன்ட் ஸ்டாப். ஸோ வாங்க இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே போவோம். சிக்கனை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கப்பு கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். மசாலாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பில் தான் பிரியாணியோட சோலே இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி போகிறோம். நான் 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எந்த பாத்திரத்தில் நான் ரைஸ் வச்சுருக்கேனோ அதே சேம் பாத்திரத்தில் நான் சேம் லெவல் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். கிளாஸில் மெஷர் பண்ணால் எனக்கு 6 glasses ஆஃப் வாட்டர் இருந்துச்சு. இல்லைனா நீங்கள் வந்து 1 liter வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 kg ரைஸ் நீங்கள் 1 liter வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நான் ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு சின்ன ஊரில் ஒரு பாட்டர் இருந்தாராம். அவர் டெய்லி சேம் வேலை தான் செஞ்சாராம். மண் குளம் பண்ணி குடம் செஞ்சு அதை மார்க்கெட்டில் செல் பண்ணுவாராம். ஒரு நாள் அவர் கேட்டாராம், நான் எல்லா நாளும் இதே வேலை தான் பண்ணுறேன், இது எனக்கு ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கா? அப்போது ஒரு வயசான அம்மா சொன்னாங்களா, உனக்கு தெரியுமா, உன் கை ஸ்ட்ரென்த் ஆகுது, உன் மனசு காம் ஆகுது, உன் ஸ்கில் ஷார்ப்பன் ஆகுது. அதே மாதிரி நம்ம டெய்லி செய்கிற சின்ன எஃபர்ட்ஸ் ஒன் டே நமக்கு பெரிய கான்ஃபிடென்ஸாக மாறும். ஸ்லோவாக இருந்தாலும் நிற்காமல் இருந்தால் போதும். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ரைஸ் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு வச்சு ஒரு 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க, பிகாஸ் குட் திங்ஸ் டேக் டைம். இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா தூவி விடுங்க. மேலே தூவி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க.
10 மினிட்ஸ் அப்புறம் லெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% குக் ஆகிருக்கும் பிரியாணி. 10 மினிட்ஸ் அப்புறம் லெட் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சைடில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடுறோங்க. 20 மினிட்ஸ் அப்புறம் லெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டீம், ஸ்மெல், கலர் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஸ்டே, வாட்ச் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.